பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி அழகா இருக்கிற மாதிரி தெரியிற குழந்தை கண்ணு முன்னாடியே வந்து வித்தின் இயர்ல வந்து இப்படி இருக்க மாட்டாங்க. நம்ம அந்த மெடிசின் கொடுக்கலன்னா இப்போ நெக்ஸ்ட் இயர் நீங்க இப்போ பார்க்குற மாதிரி இருக்க முடியாது. ஒரு ஒரு ஆர்கனா போட்டு தள்ளி போட்டு தள்ளி கடைசியில் ரெஸ்பிரேட்டரி போய் முடிச்சிடும். கைஸ் இன்னைக்கு வந்து நம்ம வந்து துபாயில இருக்கோம். துபாயில வந்துட்டு நம்ம இப்போ இருக்கிற இடம் கராமா. நம்ம கூட ஒரு கெஸ்ட் இருக்காங்க. மேம் உங்க பேரு? ஜாஸ்மின். ஜாஸ்மின். ஓகே. நீங்க வந்து துபாய் தானா நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து? 15 இயர்ஸா துபாயில இருக்கோம். மேரேஜ் ஆனதுல இருந்து. அப்படிங்களா? என்ன ஊர் நீங்க? நாங்க வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட். திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட். அங்க இருந்து நீங்க வந்து 15 இயர்ஸ் மேரேஜ் ஆகி கரெக்டா 15 இயர்ஸ் ஆகுது இந்த ஏப்ரலோட. அப்ப வந்ததுதான். அப்பல இருந்து நீங்க வர்க் பண்றீங்களா? இல்ல நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஓகே. ஹஸ்பண்ட் வர்க் பண்றாங்க. இப்போ நீங்க இருக்கிறது துபாயில? ஷார்ஜால. என்ன பண்றாங்க ஹஸ்பண்ட்? ஹஸ்பண்ட் வந்து தீவால வர்க் பண்றாரு. துபாய் எலக்ட்ரிசிட்டி வாட்டர் அத்தாரிட்டில. அப்படிங்களா? சரி சரி சூப்பர். உங்களுக்கு வந்து எத்தனை சில்ட்ரன்ஸ்? எத்தனை பசங்க? 2 பசங்க. ஃபர்ஸ்ட் ஜயான் வந்து ரொம்ப லேட்டா தான் பிறந்தான். அப்படியா? ஆமா. மேரேஜ் ஆகி 7 இயர்ஸ் ஆஃப்டர் 8th இயர்ல பிறந்தான். ஓகே. சோ மெனி 2 மிஸ்கேரேஜஸ், அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட். அப்படி லாஸ்ட் ஹோப்ல இதுக்கு மேல நமக்கு பேபி இந்த இது விட்டா பேபியே இல்ல அந்த கண்டிஷன்ல ஜயான் வந்து எங்களுக்கு கிடைச்சான். என்ன ப்ராப்ளம்? நல்லா தான் சார் போயிட்டு இருந்துச்சு. இது எப்படின்னா வந்து ஆனா அவன் பிறந்ததுல இருந்தே வந்து இந்த மைல் ஸ்டோன்லாம் இருக்கும்ல அதெல்லாமே டிலே ஆச்சு. 2 monthsல பண்ற மைல் ஸ்டோன், அதாவது அந்த ஸ்பூன் பிடிக்கிறதுல ஆரம்பிப்பாங்கல்ல. நம்ம அந்த வேக்சின் போட போனோம்னா கிட் வந்து ஸ்பூன் பிடிக்குதான்னு கேட்பாங்க. அது வந்து அந்த கேட்கிற டைம்ல அது பண்ணல. தவழுவாங்கல்ல அந்த கிராலிங் அது பண்ணல. அந்த மாதிரி எல்லா மைல் ஸ்டோனுமே டிலே. அப்படிதான் வந்து நடக்கிறது வந்து கரெக்டா 1.5 yearsல நடந்தான். அதாவது மினிமம் இந்த எந்திரிச்சு நிக்கிறது எல்லாமே டிலே ஆச்சு. ஆனா நாங்க அப்ப இருந்தே நாங்க ஹாஸ்பிட்டல்ஸ் போயிட்டே தான் இருக்கோம். என்னமோ சம்திங் இருக்குன்றதே எனக்கு தெரியுது. எனக்கு அப்ப போனப்போ அவங்க வந்து சம் பேபிஸ் வந்து அப்படிதான் இருக்கும், அது நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அப்போ ஓகேவா தான் இருந்துச்சு சொல்றது. பட் இருந்தாலுமே சம்திங் எதுவும் இருக்குன்றது தெரிஞ்சுட்டே இருந்துச்சு. ஸோ இப்படியே போக போக 1 year 1 yearக்கு மேல அவன் சாப்பிடாம ஆரம்பிச்சான். அந்த 6 monthல சாலிட் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லா பேபி வேணான்னா துப்புவாங்க. பட் இவன் வந்து ஒரு மாதிரி கத்தனான், அலறனான் அந்த ஃபுட்டை பார்த்தாலே. 3.86ல பிறந்தான். அவ்வளோ வெயிட்ல பிறந்த பேபி. பட் 1 yearல வந்து அப்படி இப்படியே வெயிட் லாஸ் ஆகி குட்டி பேபி ஆயிட்டான். அப்போ ஆரம்பிச்சது தான் குட்டி அந்த சாப்பிடாதனால, இன்டேக் இல்லாதனால. ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த 6 yearsஸாக நாங்கள் போகாத டாக்டர்ஸே இல்லை. எல்லா டாக்டர்கிட்டையுமே போயிட்டோம். எல்லா டாக்டருமே பார்த்துட்டு இது அவங்களுக்கு டிஎம்டின்றது அவங்களுக்கு தெரியல. இங்கேயும் பார்த்துட்டோம், இந்தியாவில் வந்தப்போ அங்கேயும். அதுவும் நான் நேம் சொல்லலை, பட் அவருக்கு ஏஜ் வந்து 56. அந்த பார்த்த டாக்டரோட ஏஜ். அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ். பெரிய ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தோம். அவங்க வந்து என்ன வந்து திட்டினாங்க, நீங்கள் வந்து டேஸ்ட்டாக செஞ்சு கொடுக்க மாட்டீங்க, அதனால வந்து பையனுக்கு வந்து பிடிக்கல. யூடியூப் பார்த்து நல்லா எவ்வளவோ குக் பண்ணுறாங்களே அந்த மாதிரி டேஸ்ட்டாக செய்யுங்க அப்படிலாம் சொன்னாங்க. நான் அழுகிறேன், அந்த இடத்துல இருந்துட்டு அழுகிறேன். என்ன இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா எனக்கு 7 years கழிச்சு பிறந்த பேபி. அவங்க வந்து இப்படி சொல்கிறாங்களே. அவங்க சொல்கிறாங்க, உங்களை நீங்கள் வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கோங்க, எப்படி வேணாலும் டிஃபெண்ட் பண்ணிக்கோங்க, பட் நீங்கள் ஒழுங்காக சாப்பாடு கொடுக்குறதில்ல அப்படின்னு. அவர் கொஞ்சம் ஏஜ்டுனால நம்மளை கொஞ்சம் அந்த மாதிரி மிரட்டினாரு. ஓகே அப்படின்ட்டு அங்கேருந்து. ஆனால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதாவது 4 yearsல நடந்தது. 4 வயசுல திரும்பவும் வந்தாச்சு. திரும்பவும் வந்து அவனுக்கு என்னமோ சம்திங் ராங்குன்னு இருந்தது. லாஸ்ட் இயர் என்ன பண்ணோம், அடினாய்டு இருக்குது இந்த நோஸில் இருக்கும்ல, அடினாய்டு தொண்டையில் இருக்குது டான்சில். அதே மாதிரி நோஸில் லைட்டாக ஒரு இருக்கும். அந்த ஜம்பிங்கு இதெல்லாம் ஆக்சிஜன் வந்து ஹெட்டுக்கு அவ்வளோவா போகாது. ஸோ வந்து நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த க்ரோத்தும் வந்துடும், ஜம்பிங்கும் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் 2024 மார்ச்ல பண்ணோம், சர்ஜரி பண்ணோம். சர்ஜரி பண்ணிட்டு 6 month ரிமூவ் பண்ணியாச்சு, கிளியர் பண்ணியாச்சு. 6 month வெயிட் பண்ண சொன்னாங்க. அந்த எப்படி இருக்குன்னு 6 monthலையும் ப்ராக்ரஸ் இல்லை. திரும்பவும் டாக்டர்கிட்ட போனோம். டாக்டர் ப்ராக்ரஸ் இங்கே தான், வெயிட் லாஸ், இது வெயிட் கெயின் ஆகலை, இந்த மாதிரி ஜம்பிங்கை எதுவுமே டெவலப் ஆகலை அப்படின்னு. அவங்க இஎன்டிட்ட போல இங்கே ஆர்த்தோட்ட போனோம். எங்களுக்கு என்னென்னா காலில் எதுவும் இந்த போனில் எதுவும் பிரச்சனை இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்தது. நம்மளோட அறிவுக்கு என்ன தோணுதோ அதை வச்சு. ஏன்னா பீடியாட்ரிக் ஒன்றும் இல்லைன்றாங்க.
ஸோ நாங்கள் ஆர்த்தோட்ட போனப்போ ஆர்த்தோ வைஸ் எல்லாம் செக்லாம் லெக் எல்லாம் தூக்கி அப்படி இப்படி பார்த்துட்டு ஒரு ஒன்றும் இல்லை ஆர்த்தோ வைஸ் ஓகேவா இருக்கான் அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். அப்போவும் நான் சொல்கிறேன் மனசு கேட்காம, டாக்டர் ஸ்டெப்பு கொஞ்சம் அந்த ஏற வச்சு பாருங்க டாக்டர், ஜம்ப் பண்ண வச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறோம், மாறி மாறி சொல்கிறோம். அகாடமிக் இயர் அந்த கிரேட் 1 வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஏப்ரலில். அப்போ வரப்போ அவன் ரொம்ப டயர்டாக, ஏன்னா அவன் சாப்பிட மாட்டான்ல ஆல்ரெடி, வந்து டயர்டாகி வந்தான். அந்த பஸ்ஸில் வந்து ஒரு ஸ்டெப் கூட ஏறவே இல்லை. ஃபர்ஸ்டெல்லாம் ஒரு ஸ்டெப் ஏற்றி விட்டா பிடிச்சது ஏறும், சுத்தமாக அந்த கால் நிற்கவே இல்லை. டக்கு டக்கு டக்குன்னு விழுந்துட்டே இருந்தான் அந்த பிளாட்ஃபார்மில். இப்போ இங்கேருந்து இங்கே ஏறுறோம் அப்படின்னா விழுந்தான். அப்போது இது ரொம்ப ஏதோ சிவியராக போகுது. அதாவது இந்த டிசீஸோட ப்ராப்ளமே என்னன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் பிஇ ஸ்லோவாக வரும், 5-6 இயர்ஸ் வரைக்கும். அந்த 6 இயர்ஸ் மேலே ஸ்பீடுனா வந்து எக்ஸ்பிரஸ் ஸ்பீடில் போகிறது தான் இந்த டிசீஸோட இதே. நம்ம அதுக்கு இப்போ நமக்கு டைம் இருக்காது, அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த இது பண்ணியே ஆகணும், ட்ரீட்மெண்ட் பண்ணியே ஆகணுன்ற நிலமை இப்போது வந்து இருக்குது. பாடியோட ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருது. நார்மலாக இருக்கிற பாடி அப்படி பெண்ட் ஆகுது. அப்படியே பொண்ணுக்கும் பையனுக்கும் 1000 டிஃப்ரென்ஸ் தெரியுது எங்களுக்கு. க்ரோ ஆகுது பொண்ணு, பையன் க்ரோ ஆகலை, பாடியோட சேஞ்ச் இதாகுது. அப்புறம் வந்து அவன் வீக் ஆகிறான். ஸோ இந்த பல்ஜு ஓவர் ஆகிட்டு போகுது. நியூராலஜி காசு போனாலும் போயிட்டு போகுதுன்னு போயிட்டோம். நியூராலஜி அவர் பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லலை, ஜஸ்ட்டு கீழே உட்காந்து எந்திரிக்க சொன்னார். கீழே உட்காந்து எந்திரிச்சோன்னே வந்து வாட் ஐம் திங்கிங் இஸ் விச் இஸ் நாட் நார்மல் அப்படின்னாரு. என்ன சொன்னாங்க, 24 பிளட் டெஸ்ட் கொடுக்க சொன்னாங்க ஒன் டைமில். அப்போ கூட அந்த நர்ஸ் பார்த்துட்டு 24 பிளட் டெஸ்ட்டு 15 kg தான் இருக்கான், எப்படி வந்து எடுக்கிறது அப்படின்னாங்க. சரி டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு எடுத்துகிட்டு ஓகே நம்ம ஃப்ளூயிட் நல்லா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 24 பிளட்டும் கொடுத்துட்டு வந்துட்டு பார்த்தா 2 டேஸில், வித்தின் 2 டேஸில் நைட்டு 10 o'clock கால் வருது நர்ஸ் கிட்ட, நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் டாக்டர் அப்பாயின்மெண்ட் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு. அப்போவே சரி என்னமோ ப்ராப்ளம் அப்படின்னு ஆயிடுச்சு. ஏன்னா 10 o'clock யூஸ்வலாக கால் பண்ண மாட்டாங்க யாருமே. அப்போ கூட நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா, இது வந்து ஏதோ கிட்னியோ இல்லை லிவரோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் போல், ஆர்கன் மட்டும்தான் நாங்கள் யோசித்தோம் நாங்கள். ஸோ என்னமோ ப்ராப்ளம் போல நான் அப்போவே டவுன் ஆயாச்சு. ஆர்கன் மட்டும் தான் யோசிச்சுன்றதே வந்து ஒரு சின்ன விஷயமா சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அதுவே பெரிய விஷயமா. அந்த டைம் நான் அழுதேன். நான் அந்த டைம் வந்து ஆர்கன் மட்டும்தான், கிட்னியோ லிவரோ அதனாலுமே நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் ஏன் அது இப்போ எனக்கு ஈஸியா அதை சொல்றேன்னா, அட்லீஸ்ட் அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதுவாது இருந்திருக்கலாம். அது ட்ரீட்மெண்ட் வந்து ஈஸியா இருக்கு. என்ன சொல்லிட்டாங்கன்னா, டாக்டர் பார்க்க போனப்ப டிஎம்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னன்னு கூட தெரியல. டிஎம்டினா என்னன்னே தெரியல. என்ன டாக்டர் சொல்றீங்க அப்படின்னு மாதிரி கேட்டப்ப, இது வந்து நீங்க கூகுள் சர்ச் பண்ணீங்க, என் வாயால சொல்ல முடியல அப்படின்ட்டாரு. ஜெயான் ஹாய். சே ஹாய். சொல்லுங்கடா தங்கம், ஹாய் சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு சிக்கன் வேணுமா? சிக்கன் வாங்கலாம், ஓகேவா? ஹாய் சொல்லுங்க. ரைஸ். ஆமா ரைஸா? டாய்ஸா? என்ன டாய்ஸ் பிடிக்கும் உனக்கு? என்ன டாய்ஸ் வேணும்? என்ன டாய்ஸ் வேணும்? எப்போ இந்தியா போறீங்க? இன்னைக்கே போகணும், இப்பவே கிளம்புங்கன்ட்டாரு. அது சொன்னோன்னா ரொம்ப பயமா போச்சு. ஏன் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னா, ஜெனட்டிக் டெஸ்ட் வந்து 6-7 lakhs வரும். அந்த டெஸ்ட்டு மட்டும் நான் சொல்றது, அந்த ஹோல் ஜீனோம் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஊரில் போனால் மேபி உங்களுக்கு கம்மியாக கிடைக்கலாம், இங்கெல்லாம் வந்து எக்கச்சக்கமாக வரும்ட்டாங்க. அங்கேயுமே நாங்கள் விசாரிச்சுட்டு ஃப்ளைட் டிக்கெட் இங்கேருந்து நாங்கள் எல்லாரும் போய் அப் அண்ட் டவுன் டிக்கெட்டுக்கு டேலி ஆச்சு. அந்த 6-7 lakhs இங்கேயே கொடுக்குற இதாச்சு. அங்கே போய் அதுதான் வந்து இப்போ நம்ம அப் அண்ட் டவுன் ஆகும்ல நமக்கு. ஸோ அதை டேலி பண்ணி அதை வந்து அவர் சொன்னார் அப்படின்ட்டு. அவர் சொல்ல நான் வந்து கீழே இறங்கி வந்து கூகுள் சர்ச் பண்ணுறேன். பார்த்தோன்னே தப்பாக தான் பண்ணுறோமா, டிஎம்டி தப்பாக பண்ணுறோமா, ஏன்னா ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அது பார்க்கவே முடியலை. அது லைஃப் ஸ்பேன் 14 years 15 years. அதுவும் இந்த 8 வயசுக்கு மேலே வந்து நடக்க முடியாமல் போயிடுவாங்க. காலிலேருந்து ஆரம்பிச்சு அப்படி ஒவ்வொன்றா போகும். இப்படிலாம் இருந்தது, பார்க்கவே முடியல. இந்த டிஎம்டின்றீங்கல்ல, இது என்ன ஆகும் ஆக்சுவலி? இப்போ வந்து ஒரு 6.5 years ஆகுது. இது யூஸ்வலாக இப்போ ஒருத்தவங்களுக்கு இருக்குதுன்னா அது எப்படி பாதிக்கும் அவங்கள? இப்போ இந்த 5-6 years வரைக்கும் ஒன்றும் தெரியாது. 5 years மேலே இண்டிவிஜுவல் பொறுத்து அது ஸ்பீடு எடுக்கும். ஸ்பீடு எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா, இப்போ நான் இப்போ இந்த 1 monthல 1.5 monthsல இவனோட பாடி ஸ்ட்ரக்சர் மாறிடுச்சு. ஃபுல்லாக மாறிட்டு வர ஆரம்பிக்குது. லாஸ்ட் இஸ் லாஸ்ட். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கால் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஜீன் தெரப்பி கொடுத்தா அதுக்கு மேலே இருக்க பார்ட்ஸ் தான் நல்லாயிருக்கும். போனது தான்.
இப்போ வந்து அது ஏன் கிட்ஸுக்கு ப்ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க இப்போ டெய்லி ஒரு கொஞ்சம் மசில் வந்து இவனுக்கு கட் பண்ணி தூக்கி போடுறதுக்கு ஈக்குவல் இந்த டிஎம்டியோட ப்ராப்ளம். ஏன்னா அந்த மசில் வந்து டைட் ஆகிட்டே இருக்கு டே பை டே. அப்போ என்னன்னா நம்ம இப்போ எல்விடிஎஸ் எவ்வளோ சீக்கிரம் இன்னைக்கே கொடுத்தோம்னா கூட அப்படி மசிலை நம்ம வந்து சேவ் பண்ண முடியும் நம்மளால. கிட்ஸுக்கு ஏன் ப்ரெஃபர் பண்றாங்க? அது மருந்து அதாவது ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் எல்விடிஸ், ஒரே ஒரு இன்ஜெக்ஷன். அந்த இன்ஜெக்ஷனும் கண்டுபிடிச்சு 1.5 இயர்ஸ் தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி இதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. அதாவது முன்னாடி இருந்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு எடுக்க முடியலை. இது வந்து என்ன ஆகும்னா லெக்லேருந்து ஆரம்பிச்சு அப்படியே ஒரு ஆர்கனா மேலே ஏறும். ஒரு ஆர்கனா போட்டு தள்ளி கடைசியில் ரெஸ்பிரேட்டரி போய் முடிச்சிடும். அது வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பொறுத்து 14 இயர்ஸ் 13 இயர்ஸ் 15 இயர்ஸ் 16 இயர்ஸ் சொல்லவே முடியாது. இப்போ உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி அழகா இருக்கிற மாதிரி தெரிகிற குழந்தை கண்ணு முன்னாடியே வந்து வித்தின் இயர்ல வந்து இப்படி இருக்க மாட்டாங்க. நம்ம அந்த மெடிசன் கொடுக்கலன்னா இப்போ நெக்ஸ்ட் இயர் நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி இருக்க முடியாது. இப்போ நம்ம வந்து இந்த எல்விடிஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அது என்ன ஆகும்னா ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் தான், ஒன்லி 3 ஹவர்ஸ் தான் போடுவாங்க இன்ஃபியூஷன், வேற ஒன்றுமே கிடையாது. இது அவ்வளோதான் ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் 3 ஹவர்ஸ் வந்து போடுற இன்ஃபியூஷன், அவ்வளோதான். குளுக்கோஸ் ஏற்றுற மாதிரி நம்ம போய் அந்த இன்ஜெக்ஷன் ஏன் எடுக்க முடியல? ஏன்னா 25 கோடி அதோட ப்ரைஸ். அதனால தான் இவ்வளோ நம்ம வந்து கஷ்டப்படுறோம். நம்ம நார்மல் பீப்புள்ஸ்க்கு இது வந்து சேர்றது இல்லை. இப்போ கொண்டு வராங்க யூஎஸ்லேருந்து கொண்டு வரணும். இங்கே யூஎஸ்லேருந்து அதை இங்கே ஈஸியாக ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை ஃப்ரீசர்லேயோ வச்சு எடுத்துகிட்டு வர முடியாது. அதுக்கு அதை கொண்டு வர்றதுக்கு அவ்வளோ காஸ்ட் ஆகுமாமா அப்படி சொல்கிறாங்க. இது புரியாமல் தான் வந்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 25 கோடி கொடுத்து காப்பாற்றணுமா அப்படின்னு பேசுகிறாங்க. பட் இது வந்து அவங்கவுங்க இப்போ எங்க பையனை காப்பாத்துறதுக்கு நாங்க வந்து இல்ல அது வந்து சும்மா அந்த பேசணும். இன்டர்நெட்ல நிறைய நடக்கும். அது வந்து அதெல்லாம் நம்ம இது பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அது லைக் சின்ன பசங்க அந்த மாதிரி பேசுவாங்களே தவிர இப்ப ஒரு தாயோ இல்ல ஒரு தந்தையோ வந்து இந்த மாதிரி எங்கேயும் பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த டிஃபரன்ஸ். சின்ன பசங்க சும்மா அந்த அதை பார்த்து நீங்க வந்து இது பண்ண வேணாம். எனக்கே தெரியல நான் எப்படி இப்படி மாறினேன். எல்லாரும் என்னை பார்த்து கேட்குறாங்க, நீ எப்படி இப்படிலாம் பேச தெரியுமா, அழுகிறது இல்லை நீ அப்படின்றாங்க. நான் சொல்றேன், நான் அழுது முடிச்சுட்டேன். நான் அந்த 20 டேஸ்ல நான் அழுது மூட்டை கட்டி வச்சுட்டேன். இப்பவுமே நான் அழுவேன். எப்போ அவ்வளோனா வீடியோஸ் பார்க்க மாட்டேன் நான். இப்போ எல்லாரும் போடுறாங்கல்ல பிரதர் வீடியோ, அதை நான் பார்க்க மாட்டேன். நான் அதை செக் பண்ண சொல்லுவாங்க, ஜஸ்ட் மியூட் பண்ணி செக் பண்ணிப்பேன். அது பார்த்தேன், அது மியூசிக்லாம் கேட்டேன்னா நான் அழுதுருவேன். நான் 1 டே வேஸ்ட் பண்ணால் அவனோட மசில் வந்து 1 டே தூக்கி போடுறக்கு ஈக்குவல்ல. நான் அதனால வந்து என்னைக்கு எங்களுக்கு ரிப்போர்ட் வந்துச்சோ அந்த ரிப்போர்ட் வந்து அதுக்கு முன்னாடி பிளான் பண்ணிட்டோம் என்னென்ன எக்ஸிக்யூட் பண்ணணும். ஏன்னா இந்த 25 crore இதோ லேக்ஸில் வந்துருந்தா நம்ம சமாளிக்க முடியும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்களா, நீங்கள் துபாயில் இருக்கீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்க பார்க்கறக்கு, உங்களுக்கு என்ன பிரச்சனை. நான் சொல்கிறேன், நாங்கள் நல்லா இருந்தவங்க தான். ஆனால் வந்து இப்போ எங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை. அந்த 25 crore முன்னாடி மோஸ்ட்லி எல்லாருமே ஏழைங்க தான், கொஞ்சம் பேர்த்த தவிர எல்லாருமே ஏழைங்க தான். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த டெஸ்டிங்லாம் நாங்கள் பண்ணுறோம்ல. இப்போ வந்து ஜயனை வந்து கிட்டத்தட்ட 9 டாக்டர்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இமீடியட்டாக வந்து இந்த ஜெனட்டிக் ரிப்போர்ட் வர்றதுக்கு 20 days அதுக்குள்ளே நாங்கள் நாலேஜ் கேதர் பண்ணுறோம். அதுக்கு இடையில ஒரு டாக்டராக போய் ஆர்கன் செக் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ வந்து இங்கே ஆர்கன் ஈஸியாக போய் செக் பண்ண முடியாது நம்ம ஊர் மாதிரி. பீடியாட்ரிக் பல்மனாலஜி, பீடியாட்ரிக் பேத்தாலஜி, பீடியாட்ரிக் கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட், பீடியாட்ரிக் ஸ்பைன் அண்ட் ஆர்த்தோபீடிக்ஸ், ஒவ்வொன்றும் ஸ்பெஷலிஸ்ட். அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து வெஸ்டர்னராக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வந்து ரொம்ப காஸ்ட்லியான டாக்டர்ஸாக தான் இருப்பாங்க. நார்மல் டாக்டர்ஸே கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் திராம்ஸ் படி 900 800 இதுதான் கன்சல்டிங் ஃபீஸே இருக்கும். அதுக்கு மேலே டெஸ்டிங் கிட்டத்தட்ட ஒரு 30-35 lakhs காலி. நம்ம இந்த டெஸ்டிங்க்கு மட்டும் சொல்கிறேன். நம்ம வந்து இப்போ கேட்குறது ஒன்லி அந்த இன்ஜெக்ஷனுக்கு மட்டும்தான். நம்ம இன்ஜெக்ஷன் மட்டும்தான். மற்றது நாங்கள் எப்படியோ என்னமோ பண்ணி அது ஓகே அது. பட் இன்ஜெக்ஷனுக்கு முடியாதுன்றனால தான் இந்த வெளியவே வந்தோம். வெளியே வர ஆப்ஷனும் நாங்கள் வைக்கல. நாங்கள் 3rd ஆப்ஷனாக தான் வச்சுருந்தோம் இந்த க்ரௌட் ஃபண்டிங்கில். நம்மளால் என்ன பண்ண முடியும்னு திங்க் பண்ணப்போ ஓகே இங்கே இருக்கிற பார்த்தோம். பட் எதுவுமே அது கரெக்டாக வரல. ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ரிப்போர்ட் ஃபண்டிங் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கான ரெஸ்பான்ஸ் அந்த அளவுக்கு இல்லை சார். அது வந்து இன்னும் ரீச் கொடுக்கணும். நீங்கள் நிறைய திட்டெல்லாம் வாங்கியிருக்கோம். அதாவது நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப்பை பார்த்துட்டேன் நான். ஃபஸ்ட்டு வந்து அப்படியே ஒரு ஜாலியாக அப்படியே ஒரு லைஃப் போயிட்டு இருந்துச்சு. குழந்தைக்கு முன்னாடி அது குழந்தை பிறக்கிறதுக்கான அந்த கஷ்டம் இருந்துச்சு. பட் என்னன்னா இந்த வெளியே இருக்கிற இந்த லைஃப்பை நான் பார்த்தது கிடையாது. இந்த திட்டு வாங்குற லைஃப்லாம் பார்த்ததில்ல.
இப்போ நான் சிரிக்கிறேன், பட் நான் உள்ள எவ்வளோ நான் கஷ்டப்பட்டிருக்கேன்ட்டு எனக்கு தெரியும். திட்டு வாங்குற லைஃப் உங்களுக்கு புரியும் நான் சொல்றது என்னன்னு. சும்மாவே திட்டுறாங்க. சும்மாவே வந்து இப்படி இந்த மாதிரி குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படி அந்த மாதிரி சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்ன இதுக்கெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்கெல்லாம் கலெக்ட் பண்ணியிருப்பீங்க, இப்போ வந்து சும்மா கேட்குறீங்க அப்படின்றாங்க. விசாரிச்சுட்டாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. திட்டும் வாங்குறேன் நான். இப்போ இன்டர்நெட் எல்லார் கையிலையுமே இருக்குது. இது வந்து இப்போ இப்போ இங்கேருந்து ஒரு சின்ன பையன் வந்து பேசிக்கிட்டு இருக்கான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அது கண்டுக்காம போயிடுவோம். எல்லாம் அவங்க அப்பா அம்மா இருந்தா இப்போ பாருப்பான்னு சொல்லுவோம். இந்த சின்ன பசங்க பண்றது தான். இதை நீங்க வந்து பார்த்துட்டு நீங்க வந்து அதை நீங்க ஹார்ட்டுக்கு கொண்டு போக வேணாம். ஆமா, அதை நீங்க ரொம்ப இது பண்ணிக்க வேணாம். இதை இங்க பண்றவங்க கண்டிப்பா பண்ணுவாங்க நமக்கு. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ பண்றது. இப்போ பேசிட்டு இருக்கிறதும் அதுக்காக தான். இவங்க எனக்கு வந்து இந்தியாவில் இருக்கும்போது நான் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சரி நம்ம கண்டிப்பாக துபாய் போகிறோமே, அப்போ நம்ம பேசிக்கலாம் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த இதில் இருந்து வந்து, ஆனால் நான் இப்போவே நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா அதுவே தப்பு தான். ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்கு. நீங்க சாரி, என்னால் நான் சீக்கிரமாக நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி தான் இன்னும் பெட்டராக இருந்திருக்கேன். நீங்க ரொம்ப எனக்கு தெரியும். நீங்க உங்களை நம்ம ஐ ஃபீல் ரியலி பேட். நீங்க என்ன முன்னாடி இருக்கு, நீங்க வந்து நீங்க கால் கட் பண்ணீங்கல்ல அந்த நைட்டு நான் தூங்கவே இல்லை. நான் சீரியஸா சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் நான் எடுத்துட்டு நான் வந்து பேசிட்டு நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வச்சேன். அதுக்கப்புறமா நான் அங்க இருக்கிற இதுல நான் அப்படியே ஓடி பிஸியா இருப்பீங்க. அது அப்போதுல மேபி ஒரு 2 வீக் இருக்கும், 1 வீக் 1.5 வீக், இப்போ ஒரு 15 days பேக் 2 வீக். அதுக்கப்புறமா நீங்க இல்ல நீங்க அது உங்களுக்கு ஒரு தோணி வந்திருக்குல்ல பிரதர், அதுதான் மெயின் திங் நமக்கு. இப்போ நம்ம எவ்வளவோ இப்போ நம்ம எல்லாரும் வந்து நம்ம பிஸியில நம்ம விடுவோம், பட் அது உங்களுக்கு தோணி இருக்குல்ல நெக்ஸ்ட் முன்னாடி தோணி இருக்கணும். அதான் என்னோட தப்பு நான் சொல்றேன். இப்போ உள்ள தோன்றது இல்லை, முன்னாடி தோணி இருந்திருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு இதுல வந்து இது டைம் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்குதுல்ல. ஸோ இதனால இவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இது என்னன்னா, இப்போ இது 25 கோடின்றது ஒரு ஆள்னால எடுத்து கொடுக்க முடியாது யாருனாலையும். இப்போ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலுமே சரி, ஒரு 25 crores எடுத்து ஒருத்தருக்கு கொடுக்க முடியாது. அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய மனப்பான்மையில. பட் நம்ம எவ்வளோ பேர் பார்க்கலாம் இந்த வீடியோவை. இதில் நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்மளால முடிஞ்சது எவ்வளோ அது அமௌண்ட்டாக இருந்தால் கூட சரி, அதை நம்ம வந்து பண்ணோம்னா இதுக்கான நன்மையை நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து நம்மளோட இறைவன் நமக்கு கொடுப்பாரு அப்படின்றத நீங்கள் நம்புங்க. அப்படி உங்களுக்கு இறைவன் நம்பிக்கை இல்லைன்னா கூட அதை இந்த மாதிரி ஒரு 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 அந்த பையனை பார்த்தா செம்ம க்யூட்டாக இருக்குங்க, ரொம்ப அழகாக இருக்கான். மாஷால்லா ஒன்று விளாண்டுட்டு இருக்கான், அங்கே நின்றுட்டு இருக்கான். நம்ம எல்லாம் சேர்ந்து நின்று இவங்களுக்கு ஒன்று பண்ணிவிட்டு அவங்களுக்கு அது கிடச்சி அந்த லைஃப் மாறுது அப்படின்னா நம்ம எல்லாருமே அந்த இதுக்கு பொறுப்பாக இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமையை நம்ம வந்து இது பண்ணலாம். அந்த அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணணும்னு நான் இவங்க கூட சேர்ந்து. ஜயானுக்கு வந்து சரியா போகும். தேங்க்யூ you don't worry, and if you have something nice to say please say, but if you don't have anything nice to say please. இந்த இடத்துல வந்து அதை பற்றி பேசுவாங்க எதையும். ஸோ அதனால அதுவும் நான் சொல்லிக்கிறேன், ஏன்னா it hurts them. ஆல்ரெடி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ஒரு சின்ன பையன்லாம் வந்து படிக்கிற பையன் போல எனக்கு மெசேஜ் பண்ணி, அக்கா என்கிட்ட 67 rupees தான் இருக்குது, அது எப்படி பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொன்னப்போ யூபிஐல போடுப்பா, யூபிஐல 1 rupees கூட போடலாம் அப்படின்னு சொல்றப்ப அந்த 67 போட்டுட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சிட்டு அந்த பையன் அவ்வளோ ஹாப்பியா ஃபீல் பண்றான். மேபி அவன் ஸ்கூல் படிக்கிற பையனா தான் இருப்பான். அந்த மாதிரி வளர்ப்பு இல்ல அப்படி அவனுக்கு ஒரு ஹாப்பினஸ், நம்ம வந்து ஜயானுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணிட்டோன்னு. எனக்குமே அது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து இது நிறைய பேருக்கு இந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகணும், தெரியப்படுத்தணும். அது வந்து அப்பதான் அவனுக்கு அந்த இது வந்து டார்கெட் நீங்க உங்களால இது பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. இல்ல யாராவது வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து அவங்க கிட்ட இருந்து ஒரு 500 ரூபாய் போட முடியும் இதுக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மேபி அவங்க பார்த்துட்டு அவங்களும் வந்து இதுக்கான ஹெல்ப் பண்ணலாம். இதுதான் ஜயானோட ஸ்டோரி. ஐ ஹோப் நான் வந்து லேட் ஆனதுனால நீங்க எதுவும் வந்து என்ன தப்பா நினைச்சுக்கிறது ஓகே, பட் ஐம் சாரி, நான் வந்து அந்த நேரத்தில் ஒழுங்கா உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இட்ஸ் ஓகே, நீங்க வந்ததே எனக்கு ரொம்ப பெருசு. ஓகே.